பதில் தரும் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் மீகா 7:7. என் தேவன் என்னை கேட்டருளுவார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர், தன்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளாதவர். யாரெல்லாம் கர்த்தரை 100% நம்பி விசுவாசித்து ஜெபிக்கிறார்களோ, நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் கேட்டருளுவார். நம் ஜெபத்தை தள்ளிவிட மாட்டார். ஆண்டவரை நோக்கி பார்த்தால் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஜெபிக்கும் போதே பூரண நிச்சயத்தோடு வைராக்கியத்தோடு விசுவாச அறிக்கை செய்தால் நிச்சயம் நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்டருள்வார். மாறாக இருமனமுள்ளவர்களாய் சந்தேகத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்டால் நிச்சயம் கேட்டருள மாட்டார். இருமனமுள்ளவர்கள், சந்தேகம் உள்ளவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற முடியாது. எதையாகிலும் பெறலாம் என நினையாதிருப்பாயாக. ஜெபிப்பதற்கு முன்பே பூரண நிச்சயத்தோடு, சூழ்நிலைகளை பாராமல், சுற்றிலும் உள்ளவர்களை பாராமல், நிச்சயம் என் தேவன் என் ஜெபத்தை கேட்டருள்வார் என்ற விசுவாசத்தோடு தேவனை நோக்கினால் நிச்சயம் நாம் கர்த்தரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம். கேட்கிற யாராயிருந்தாலும் நிச்சயம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனிடத்தில் விசுவாசமாயிரு. நிச்சயம் நம் தேவன் நம்மை கேட்டருள்வார். சிறப்பான பதிலை நிச்சயம் நமக்கு தருவார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நம்முடைய தேவன் நம்மை கேட்டருளி விசாலத்தில் நிச்சயமாக வைப்பார். ஆமென்.